அடுத்ததாக நீச்சல் கலையை காண்பதற்கு எல்லோரும் ஆவலாக கூடியுள்ளோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர் யார் என்று தெரியுமா? அவர் ஒரு ஹீரோ. ஹீரோ நீச்சல் கலத்துக்காக இல்லைங்க, நிஜமாவே அவர் ஒரு ஹீரோ. பிப்ரவரியில ரிலீஸ் ஆக போது அவரோட படம். அது மட்டுமல்ல, சமுதாய சிந்தனை கொண்ட அந்த ஹீரோக்களுக்கு நிறைய முகங்கள் இருக்கிறது. காணுங்கள் காணுங்கள், தண்ணீரில் அவர் மிதப்பதை காருங்கள். நீச்சல் தெரியாதவர் கூட கற்றுக்கொள்ளலாம் எப்படி என்னும் வித்தையை பாருங்கள். தலை மட்டும் மேலே நிற்க, உடம்பு படகாய் மிதக்க, கைகளை நீட்டிக்கொண்டு அவர் சாதனை புரியும் அழகை பாருங்கள். எவ்வளவு நேரமானாலும் மிதக்க முடியும் நீச்சல் தெரியாதவர் கூட. அந்த கலை எப்படி என்பதை கவனியுங்கள் கவனியுங்கள் கவனியுங்கள். சாதனை புரிகிறார் நமது ஹீரோ. நமது ஹீரோ சாதனை புரிகிறார். உண்மையிலே ஹீரோ மிஸ்டர் வெங்கட்ராஜ், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் ஜான் பவுசோ இன்ஜினியரிங் காலேஜ், ஜான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ், ஜான் பாஸ்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன் திருவள்ளூர். இவர் ஆசிப்பறவை என்னும் படத்தில் நடத்துள்ளார். வருகிற பிப்ரவரியில் இது ரிலீஸ் ஆகிறது. டைரக்டர் பாலாவின் மிகவும் நெருங்கிய நண்பர். பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நிறுவனர்களும் இந்த காட்சிகளை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு டெமோ காட்டுகிறார்கள். நீச்சல் தெரியாதவர்கள் எப்படி 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 மிதக்கிறார்கள், எப்படி நீச்சல் கலையை கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்கள். கைத்தட்டி அவர் வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறுகுழந்தை தலையில் மூழ்காமல் காது மட்டும் நனையாமல் இருந்தாலே போதும் என்ற ரகசியத்தை எல்லோரும் அறியும் வண்ணம் சொல்லிக் கொள்கிறார். மாஸ்டர் வெங்கடேசன் இப்போது தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றார். நீச்சல் கலை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தவறி தண்ணீரில் விழுந்தால் எப்படி தன் உயிரை காத்துக் கொள்வது என்ற பற்றிய ஒரு கலையை திரு ஆர். ராமகிருஷ்ணன் அவர்கள் உலகத்திற்கு இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய சீடர்கள் மூலமாக. டி.எஸ். வெங்கடேசன் 5வது படிக்கும் மாணவர். நீச்சல் தெரியாவிட்டாலும் இங்கே மிதக்கும் கலையை அவர் இங்கே செய்து காத்து கொண்டிருக்கின்றார். He is the son of Mr. T.S.K. Pillai, Deputy Director of All India Radio and Doordarshan, Chennai. அடுத்து மீண்டும் நிகழ்ச்சி வர இதுவரை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மிஸ்டர் அருணின் புதையுண்டு மீண்டும் காட்சி நடைபெற இருக்கிறது. நாம் பார்க்க போகிறோம். 15 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இதோ 10 நிமிட துளிகளில் நம் கண் முன்னால் மீண்டும் எழ காத்திருக்கிறார். ஆவலுடன் அவரை வரவேற்பதற்கு நாம் அனைவரும் தயாராவோம். இப்பொழுது அதே தண்ணீரில் இந்த கலை உலகிற்கு முதலில் அறிவித்த துரை ஜெயராமன் அவர்கள் இங்கே மிதக்கின்றார்கள். உங்களுடைய உருவம் பெரிய உருவம், அதே நேரத்தில் இவருடைய வயதும் 80க்கு மேலே. கனத்த உருவம் கொண்டவர் தண்ணீரில் இலவம் பஞ்சு போல் மிதப்பதை பாருங்கள். இலவம் பஞ்சு லேசானதுதான், தண்ணீரில் விழுந்தால் மூழ்கிவிடும். ஆனால் இவரோ படகு போல் மிதப்பதை பாருங்கள். தமிழறிஞர்
அடுத்ததாக சுமார் 660 அடி நீளம் கொண்ட மேத்தமெட்டிக்கல் நேஷனல் பிளாக் அசம்பிளி நடைபெற இருக்கிறது. ஸ்மாலஸ்ட் டைப்ரைட்டர் அதை கண்டுபிடித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சாரின் சீடர் வெங்கடேஷ் அதை எப்படி யூஸ் பண்ணுவது என்பதை காட்ட இருக்கிறார். அதுவும் இல்லாமல் 100 கிலோ எடையை தனது பற்களால் இழுக்கும் அற்புத காட்சியும் காண இருக்கிறோம். நாங்கள் இந்த வந்து இதெல்லாம் செய்து பார்க்கணும். பெரிய சாதனையாக தளத்திலேயோ கணக்கிலேயோ காட்டி போட்டு அற்புதம் காட்டிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது சாதாரண யாரும் செய்யலாம் அப்படிங்கிறத தான் ராமகிருஷ்ணன் சார் வெங்கடேஷ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் நான் கனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நடுங்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து சின்ன பையன் பெரிய பையன் பெரிய ஆளுங்கிறது கிடையாது. தீப்பெட்டி வடிவில் இயல்பாகவே உருவாக்கி சாதாரணமாக நடுங்கலாம், பாட்டு பாடலாம், பேசலாம், எழுதலாம், எல்லா வேலையும் இது காரணம். இதை வந்து செய்யறதுக்கு மனுஷன் காரணம். கையில செய்யறோம் அப்படிங்கிற முதல்ல கண்ணு நிலையங்கிற இடத்துல உட்காந்து கிணத்துல ஆழமான உலக மக்களுக்கு தொலைக்காட்சி அன்பர்களும் குழுவில் உள்ள மக்கள் எல்லோரும் ஆவலுடன் ரசிக்க இதோ 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 அடுத்து வரும் காட்சியை காண நீச்சல் கலையை அனைவருக்கும் கற்றுத்தந்த குரு வெளிவருகிறார்.